வணக்கம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா திருச்சினா மணப்பாறை முறுக்கு ஃபேமஸ், திருநெல்வேலியில் அல்வா ஃபேமஸ். இப்படி ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம வாங்கணும்னா nativespecial.com அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து 3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே வாங்கிக்கிட்டு இருந்த அதே இது இப்போ யூஎஸ்லேயும் வந்து nativespecial.us அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா $50 மேலே ஆர்டர் பண்ணுறப்ப இந்த மேலே இருக்க வந்து கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 5% வந்து டிஸ்கவுண்ட்டும் ஃப்ரீ டெலிவரியும் உங்கள் வீட்டுக்கு பண்ணுவாங்க. அதே போல் இந்தியாவில் மேலே இருக்க இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 15% டிஸ்கவுண்ட்டும் ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எல்லா ஊர்லேருந்தும் கிடைக்கக்கூடியது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கபாலி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு பிடித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி எனும் மிகப்பெரிய ஒரு ஸ்டைலுக்கே வந்து பிறந்த ஒரு உருவம். அவரை எப்படி வைத்து ஒரு கதையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி, அதாவது ரஞ்சித் அவர்கள் மிகவும் யோசனை பண்ணி அமைக்கப்பட்ட இந்த கதை தான் கபாலி அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி என்ப ஒரு பிம்பத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்த ரஜினி அவர் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஸ்டைல் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ரஜினி என்ற ஒரு வேறு ஒரு ஸ்டைல் அந்த ஒரு தளத்துக்கு வந்து நம்மளை ரஞ்சித் அவர்கள் வந்து கொண்டு போயிருக்காரு. அதுதான் ரஞ்சித் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட். ரஜினி என்ற பிம்பத்தை உடைச்சு அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டைலை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்காரு. இதுக்காண்டியே வந்து ரஞ்சித் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கே வந்து பார்சல். ரஜினி இந்த படம் இன் அண்ட் அவுட்டு ரஜினி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட வெயிட்டேஜை உணர்ந்து இந்த வயதிலும் எவ்வளவு ஒரு ஸ்டைலிஷாக ஒரு நடையாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே ரஜினியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அவரோட 100% உழைப்பை வந்து உள்ளே போட்டிருக்குது. நம்ம ஸ்க்ரீனில் ஒவ்வொரு சீனை பார்க்குறப்ப தெரியுது. அதே போல் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆட்களும், தினேஷாக இருக்கட்டும், ஜான் விஜயா இருக்கட்டும், கலையரசன், ராதிகா ஆப்ட் கொஞ்ச நேரம் தான் வராங்க, அவங்களா இருக்கட்டும், தன்ஷிகா, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டரை ரொம்ப டெக்னிக்கலாக ஆராய்ந்து ரஞ்சித் அவர்கள் வந்து செதுக்கியிருக்காரு. அதனால எல்லாருமே அவங்களோட பங்கை தெளிவாக பண்ணியிருக்காங்க. மெயினாக சந்தோஷ் நாராயணனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சான்ஸே கிடையாது. ஏஆர் ரகுமான் என்ற ஒரு பிம்பத்தை உடைச்சு சந்தோஷ் நாராயணனால் அந்தளவுக்கு ஒரு கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உடச்சி சுக்குநூறு அடித்து இந்த வாங்கிக்க, இதுதான் ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி மாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் போய் ஒவ்வொரு சீனையும் வந்து அவர் கொடுக்குற பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரஜினி மாஸாக வர்ற சீன்கெல்லாம் கண்டிப்பாக கைதட்டி விசில் அடித்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் மட்டுமே மையப்படுத்தி எடுக்காமல் ஃபேமிலி ஆடியன்ஸையும் மையப்படுத்தி ரஞ்சித் அவர்கள் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ரசிகர்களுக்கு வந்து மையப்படுத்தி அவரோட ரஜினியோட ஸ்டைலு இதுகளுக்கெல்லாம் வச்சுட்டு, செகண்ட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட், அவங்களுக்குள்ள ஒரு அம்மா, அதாவது அம்மா அப்பா குழந்தை அவங்களுக்குள்ள இருக்க பாசம் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்காரு. இந்த படம் ஓவராலாக பார்க்குறப்ப எல்லா விதமான ஆடியன்ஸையுமே வந்து கவர் பண்ணுறது மாதிரி ஒரு படத்தை ரஞ்சித் தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. சரி, இந்த படத்தில் என்ன அப்படி நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்பயே வந்து பெரிய ஒரு லென்த்தான மூவி பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா படம் வந்து ஸ்லோவாக ஸ்க்ரீன் பிளே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரஜினியோட அந்த மாஸ் என்ட்ரி எல்லாம் வந்து தேட்டரே அனல் பறந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஆஃப், அதாவது இன்டர்வல் வர்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்து பயங்கர விசிலாக இருந்துச்சு. அந்த இன்பிட்வீன் டைம் பார்த்தீங்கன்னா தேட்டரே வந்து ஒரு அமைதியாக வந்து ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப நேரம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதே போல் செகண்ட் ஆஃப்லேயும் அந்த ராதிகா ஆப்டை தேடி போகிறதுல தேவையில்லாமல் வந்து இங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு இன்னொரு இடம்னு சொல்லிட்டு மாறி மாறி போகிறப்ப வந்து நமக்கு சில இடங்களை வந்து அந்த தேடி போகிறப்ப வந்து சலிப்பை தான் உண்டு பண்ணிச்சு. அடுத்து கிளைமேக்ஸ் படம் முடிந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ மறுபடியும் அங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப என்னடா படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரஜினி வந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஓரளவுக்கு வந்து அந்த இது வந்து நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறது மாதிரி தான் வந்து ஃபீலிங் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து ரஜினியோட நம்ம மேக்ஸிமமாக வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு நல்ல ஒரு கேரக்டரையும் ஒரு மாஸான ஒரு ஸ்டைலிஷையும் பார்க்க முடியுது. அதே போல் ஒரு பிலோ ஆவரேஜான சில சீன்களையும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்கள் ஓவராலாக மூவியை பார்க்குறப்ப இது ஒரு ஆவரேஜ் மூவியும் கிடையாது, பிலோ ஆவரேஜும் கிடையாது, ஜஸ்ட் எபோ ஆவரேஜ் மூவி. ரஜினியோட ஸ்டைல் அவர் வந்து வித்தியாசமான பண்ணியிருக்க ஸ்டைலுக்காண்டியும்
சில பல இடங்களில் வந்து ஸ்லோ ஸ்க்ரீன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை ஒரு முறை போய் ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஸ்டைல் காமெடியை போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்துக்கு 5க்கு என்னோட மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 3.5 கொடுப்பேன். போங்க, கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நன்றி.